Exercise 2.4 problem 1. இந்த ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3ல 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 3 சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸு கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1ல கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து 8, 24, 72, எக்ஸட்ரா. இது வந்து ஃபஸ்ட் டேர்ம் A1 ஈக்குவல் டு 8. செகண்ட் டேர்ம் A2 ஈக்குவல் டு 24. இந்த 24 எப்படி எழுதலன்னா 24 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8க்கு வந்து A1 எழுதலாம். ஸோ 3 இன்ட்டு A1. இப்போ A2 வந்து A2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A1. அடுத்த A3 ஈக்குவல் டு 72ன்னு கொடுத்துருக்கு. இந்த 72 எப்படி எழுதலான்னா 72 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 24 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 24க்கு A2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 இன்ட்டு A2. அப்போ தேர்ட் டேர்ம் A3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A2. பாருங்கள், செகண்ட் டேர்ம் A2 வந்து 3 இன்ட்டு A1, தேர்ட் டேர்ம் A3 வந்து 3 இன்ட்டு A2. therefore ஃபோர்த் டேர்ம் A4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A3 வந்து 72. ஸோ 3 இன்ட்டு 72 ஈக்குவல் டு 216. அடுத்த ஃபிஃப்த் டேர்ம் A5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A4க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A4 வந்து 216. ஸோ 3 இன்ட்டு 216 ஈக்குவல் டு 648. அடுத்த நெக்ஸ்ட் டைம் A6 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு A5ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A5 வந்து 648. ஸோ 3 இன்ட்டு 648 ஈக்குவல் டு 1944. So the next 3 terms are 216, 648, 1944. அடுத்த சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து 5, 1, -3 எக்ஸட்ரா. ஃபஸ்ட் டேர்ம் வந்து A1 ஈக்குவல் டு 5, செகண்ட் டேர்ம் A2 ஈக்குவல் டு 1. இந்த செகண்ட் டேர்ம் ஒன்று எப்படி எழுதலான்னா 5 - 4 ஈக்குவல் டு 5 வந்து ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 5க்கு பதிலாக A1 எழுதலாம். A1 - 4. ஸோ செகண்ட் டேர்ம் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா செகண்ட் டேர்ம் A2 ஈக்குவல் டு A1 - 4. தேர்ட் டேர்ம் A3 வந்து -3ன்னு கொடுத்துருக்கு. ஸோ A3 ஈக்குவல் டு -3. இந்த -3 எப்படி எழுதலான்னா -3 ஈக்குவல் டு 1 - 4 ஈக்குவல் டு 1 வந்து 1 ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு 1. ஸோ 1க்கு பதிலாக A2 எழுதலாம். A2 - 4. ஸோ செகண்ட் டேர்ம் A2 வந்து ஃபஸ்ட் டேர்ம் -4, third term A3 equal to second term -4. Therefore, fourth term A4 equal to third term A3 -4 equal to A3 ஓட வேல்யூ போடுவோம். A3 வந்து -3. ஸோ -3 - 4 equal to -7. ஸோ fourth term A4 equal to -7. அடுத்த A5 ஈக்குவல் டு ஃபோர்த் டேர்ம் A4 - 4 ஈக்குவல் டு A4க்கு வேல்யூ போடுவோம். A4 வந்து -7. ஸோ -7 - 4 ஈக்குவல் டு -7 - 4 இஸ் -11. அடுத்தது நெக்ஸ்ட் டேர்ம் A6 ஈக்குவல் டு A5 - 4. ஃபிஃப்த் டேர்ம் -4. A5க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A5 வந்து -11. ஸோ -11 - 4
equal to minus 11 minus 4 is minus 15. Therefore, the next three terms are minus 7, comma, minus 11, comma, minus 15. Subdivision 3ல கொடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து 1/4, comma, 2/9, comma, 3/16, comma, etc. பாருங்க, இந்த 1/4 1/1 plus 1 whole squared. 1 plus 1 வந்து 2. 2 squared வந்து 4. செகண்ட் டேர்ம் வந்து 2/2 plus 1 whole squared. 2 plus 1 is 3. 3 squared is 9. Third term 3/3 plus 1. 3 plus 1 வந்து 4. 3 plus 1 whole squared. அப்போ 4 squared 16. Fourth term வந்து 4/4 plus 1 whole squared, etc. இப்படி nth term எப்படி எழுதலாம்னா an equal to n/n plus 1 whole squared. பாருங்க, first term n equal to 1 போட்டோம்னா first term கிடைக்கும். 1/1 plus 1 whole squared. 1 plus 1 வந்து 2. 2 squared is 4. செகண்ட் டேர்ம் வந்து n equal to 2 போட்டோம்னா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். n equal to 2 போடுவோம். இங்கே 2/2 plus 1. 2 plus 1 வந்து 3. 3 squared is 9. தேர்ட் டேர்ம் n equal to 3 போட்டோம்னா தேர்ட் டேர்ம் கிடைக்கும். 3/3 plus 1. 3 plus 1 வந்து 4. ஸோ 4 squared is 16. தேர்ட் டேர்ம் கிடைச்சிட்டு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வந்து ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம். ஸோ A4 ஈக்குவல் டு A4க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஎன்ல n ஈக்குவல் டு 4 போடணும். ஸோ A4 ஈக்குவல் டு n-க்கு 4 போடுவோம். 4 டிவைடட் பை டினாமினேட்டரில் n-க்கு 4 போடுறேன். 4 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 1 வந்து 5. 5 squared equal to 4/25. So fourth term A4 equal to 4/25. அடுத்த fifth term A5 equal to fifth term கண்டுபிடிக்கிறதுக்கு ANல nக்கு பதிலாக 5 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ nக்கு 5 ரீப்ளேஸ் பண்ணுவோம். 5/nக்கு 5 போடுறேன். 5 plus 1 whole squared equal to 5 divided by 5 plus 1 is 6. So 6 squared equal to 5/36. அடுத்த சிக்ஸ்த் டேர்ம் கண்டுபிடிப்போம். A6 equal to A6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ANல nக்கு பதிலாக 6 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ nக்கு 6 போடுவோம். 6 divided by nக்கு 6 போடுறேன். 6 plus 1 whole squared equal to 6 divided by 6 plus 1 is 7. 7 squared equal to 6/49. So the next three terms are 4/25, 5/36, 6/49.